இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மத ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். இயேசுவுக்கு பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS பிரேயர் டீம் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஆண்டவர் நம்முடன் இறைவாக்கினர் எசாயா நூல் 54ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம் மூலமாக பேசுகிறார். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். இந்த வசனத்தில் இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் கொண்ட அன்பையும் இரக்கத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. அதே ஆண்டவர் இன்றும் நம்மீதும் அன்பு இரக்கமுடையவராக இருக்கின்றார். அவருடைய அருள் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாய் இருக்க முடியும்? நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டு அவருடைய இரக்கம் நம்மை விட்டு எடுக்கப்பட்டதை போன்ற உணரும்படியான தருணங்கள் காணப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து பயணிப்பது மிக கடினமானது. எவ்வளவுதான் ஜெபம் செய்ய முயற்சி செய்தாலும் முடியாத நிலை, ஜெப ஆவியை இழந்து போன நிலை, உதவி செய்ய யாரும் இல்லாத நிலை, நம்பிக்கையற்று வாழ்ந்தது போதும், ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் நிலை. இதுபோன்று அநேக விதமான எண்ணங்கள் நம் இருதயத்தில் காணப்பட்ட நேரங்கள் இருந்திருக்கலாம். தாவீதைப் போல ஆண்டவர் என்னை முடிவில்லா காலம் வரை தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் இரக்கம் காட்டாதிருப்பாரோ, அவருடைய பேரன்பு முழுவதுமாய் என்னை விட்டு சென்றுவிடுமோ என்று எண்ணும்படியாக கூட நாம் கடந்து போயிருக்கலாம். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தினதினால் நாம் அவருடைய கோபத்திற்கு ஆளாகி அதன் காரணமாக ஒரு இமைப்பொழுது அவர் முகத்தை நமக்கு மறைத்ததினால் நாம் இத்தகைய சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம். எனவே நாம் எந்த இடத்தில் ஆண்டவரை வேதனைப்படுத்தியுள்ளோம், கோபப்படுத்தியுள்ளோம், அவரை சிலுவையில் மறுபடியுமாக அறைந்தோம், சாட்டையினால் அடித்தோம், முள்முடியை சூட்டினோம் என்று சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து அவைகளை அறிக்கையிட்டு மனந்திரும்ப இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஏனென்றால் காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்மேல் சீற்றம் கொள்ள மாட்டார். ஆண்டவரோடு ஒப்புரவாகுவது நமக்கு மிகவும் நல்லது. இங்கே ஆண்டவர் ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் நமக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்கின்றார். நாம் ஆண்டவருடைய பேரன்பை சந்தேகிக்கக்கூடாது. நம் ஆண்டவர் சொன்னபடியே செய்கிறவர் என்று நாம் எப்போதும் உறுதியுடன் நம்ப வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் காட்டுகிறவர் நம் ஆண்டவர் என்பதை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும். அப்பொழுது சுத்தமாவோம். ஒரு நொடி பொழுது கூட உம் முகத்தை மறைக்காதேயும். உமது திருமுகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கச் செய்யும். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது தொங்கிய போது ஈட்டியினால் விழாவில் குத்தப்பட்டு கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு வந்து உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் எங்கள் மேல் பொழிந்ததை எண்ணி பார்த்து உமக்கு நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் எங்களுக்கு காட்டிய அதே இரக்கத்தையும் அன்பையும் நாங்களும் எங்களை கோபம் கொண்டு சீற்றமுறச் செய்த சகோதர சகோதரிகள் மேல் காட்டி நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை பிறர் அறியச் செய்ய வரமருள வேண்டி இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த நாள் இரக்கத்தின் நாளாய் அமைய வாழ்த்துக்கள்.